ரொம்ப சிம்பிளான ஹெல்த்தியான கொங்கு நாட்டு தட்டைப்பயிறு பிரியாணி தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்க எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். அதுக்கு சின்ன வெங்காயம் 10, ஒரு சிறிய துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கசகசா, சோம்பு, பட்டை, கிராம்பு மட்டும் நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. நைட்டே ஒரு டம்ளர் தட்டைப்பயிறு நான் ஊற போட்டேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தட்டைப்பயிறு. அதுக்கப்புறம் வெங்காயம், வரமிளகா, வேறு எந்த காரமும் கிடையாது, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு வெடிச்சோன்னா வரமிளகாயும் கருவேப்பிலையும் பொரிஞ்சோன்னா வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடணுங்க. வதக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க, சீக்கிரம் வதங்கிடும். அதுக்கப்புறம் தக்காளி நல்லா பழுத்த பழமும் 1, அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், அரைச்சி வச்ச பேஸ்ட்டு போட்டு நல்லா வணக்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஊற வச்சு கழுவின தட்டைப்பயிரை ஊற்றி ஒரு பரட்டிட்டு அளவான தண்ணி ஊற்றணும். அரிசிக்கு 1க்கு 2, தட்டைப்பயிருக்கு 1 கணக்கு பண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு பார்த்துட்டு கொத்தமல்லியை போட்டு நல்லா விசில விட்டு இறக்கிட்டு அந்த ஸ்டீம் அடங்கணும். அதுதான் தம்மு குக்கரில் இப்படி போல போலன்னு வரும். இதுக்கு தயிர், உருளைக்கிழங்கு இதெல்லாம் வச்சுக்கலாம்.